హలో హలో బమ్మ బమ్మ తాంతయ్య తయ్యనకు తినాంగునక తిను భజంగరే ఉదని తనక తిమితి తాం తితాం తోం తై తై గణపతి నామ కదా బమ్మ బమ్మ తాంతయ్య తయ్యనకు తినాంగునక తిను భజంగరే ఉదని తనక తిమితి తాం తితాం తోం తై తై గణపతి నామ కదా என்று முழுமுதற் கடவுளாம் கணபதியை வணங்கி தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் தமிழுக்காகவே வாழும் நடுவர் பெருந்தகை வணக்கம். எங்களுக்கு தீர்ப்பு சொல்ற வரைக்கும் தான். தீர்ப்பு எங்களுக்கு வரலைன்னா திருப்பி வாங்கிக்கும் நடுவர். தகுதி வாய்ந்த நடுவர் அவர்களுக்கும் தரமாய்ந்த பேச்சாளர்களுக்கும் இவ்விழாவினை சீரோடும் சிறப்படும் நடாத்தி கொண்டிருக்கின்ற விழா குழுவினர்களுக்கும் எங்களது குரலிசைக்கு அருமையான விரலிசையினை பக்கவாத்தியத்தினை பக்கவாக வாசித்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை இசை சகோதரர்களுக்கும் ரசிக பெருமக்களாகிய உங்களுக்கும் எனது இரவு நேர ஈர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். அப்படியே வாங்க. பட்டிமன்றனா பட்டிமன்ற மரபுப்படி பட்டிமன்ற நடுவர் உங்களை பார்த்து ஒரு 4 வார்த்தை பாராட்டணும். அப்படி பாராட்டுங்க. அந்த பக்கம் இருந்து வந்தாங்களே ஏதாவது பாராட்டினாங்க இல்லையா? நாங்க இந்த பக்கம் வந்தாதான் பாராட்டே வரும் நடுவர்களே. உங்கள்ட்ட தான் பாராட்டே வரும். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. என் அமைப்பே அப்படித்தான். அவ்வளவுதானா? சரி, எங்க கூட்டத்தை பார்த்து கொஞ்சம் சிரிங்க. அது வாய் அமைப்பு. நான் நல்லா சிரிக்க சொன்னேன். உள்ள இருந்து அடி வைக்கிறேன் சிரிங்க பார்க்கலாம். ஐயோ, இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க சிரிங்க. நடுவர்களே, நீங்க சிரிச்சா சிவாஜி. இப்ப சிரிங்க. பாத்தீங்களா சிரிப்பு நல்லா வருது பாத்தீங்களா? நடுவுல நீங்க சிரிச்சா சிவாஜி, நடந்தா நம்பியார், பேச்சில பெரியார், பக்தியில வாரியார், உட்கார்ந்தா நீங்க ஒரு பிள்ளையார். இந்த பிள்ளையாரு அந்த பிள்ளை நம்ம பிள்ளைதான். ஆனா நடுவர்களே, இப்படி நீங்க பிள்ளையார்னு சொல்றதுனால கவலைப்படாதீங்க. முழுமுதற் கடவுளா உங்களை நாங்க வச்சிருக்கோம் நடுவர்களே. அப்படி முழுமுதற் கடவுளா இருக்கிற நீங்க உண்மை பேசுவேன் நம்பி நான் ஒரு வார்த்தை சொல்றேன். தாயா தாரமான்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. தாரம் தான் பேச நான் வந்திருக்கேன். மஞ்சுக்காக ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேங்க. அக்கா உண்மையா இருந்தா கை தட்டுங்கக்கா. பொண்டாட்டி ப்ளீச்சிங் பண்ணணும்னு சொன்னா அப்படியா? ஆமா. ஃபேஷியல் பண்ணணும்னு சொன்னா அப்படியா? இவரு 4500 ரூபாய் கொடுத்தாராமா. அதை வாங்கிட்டு போய் அந்த பிள்ளை பாலாடை போட்டு படுத்துக்கிட்டு இருந்துதான். நாய் வந்து பாலாடை வந்து நக்குச்சான். நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியலையா? நான் என்ன கேட்கிறேன், நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல, நிக்கிற நாய்க்கு தெரிஞ்சிருக்கும்ல? தட்டுங்கக்கா நல்லா. எப்ப பார்த்தாலும் நம்மளவே குறை சொல்றது. பொண்டாட்டி வேணும் பொண்டாட்டி வேணும்னு மீசை முளைக்காதுக்கு முன்னாடி ஜாதகம் தூக்கிட்டு உங்கூட்ல பொண்ணு இருக்குதா உங்கூட்ல பொண்ணு இருக்கான்னு ஊரா போறது. பொண்டாட்டி கட்டிட்டு வர்றது. பொண்டாட்டி கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டதுல பொண்டாட்டி சரியில்லை கொளுத்தியா என்ன பொண்டாட்டி எல்லாம் உனக்கு கொளுத்தியா வந்துருச்சா? எப்படி வந்துச்சு? அது உனக்கெல்லாம் வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு மஞ்சுநாதன் உங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. எப்படி மஞ்சுநாதனுக்கு தகுதி இல்லைங்கிறீங்க நீங்க? தகுதியே கிடையாதுங்க. குடும்பத்தை பத்தி பேசுறதுக்குன்னா ஒரு தகுதி இருக்கு. அவனுக்கு 2 புள்ள இருக்கு. எங்க பண்ணி தாங்க குட்டி போடுது. நீங்க வாட்டுக்கு சும்மா இருங்க. நடுவர் அவர்களே, மஞ்சுநாதனுக்கு ஏன் தகுதி இல்லைன்னு சொல்றேன் தெரியுங்களா? மஞ்சுநாதனுக்கெல்லாம் குடும்பத்தை பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னா மஞ்சுநாதன் செனையூசி ஓடுற ஆளுங்க.
அண்ணா டேய் பையில 2 வச்சிருக்கா அப்படிங்கறதுல. ஆமா கால்நடை ஆய்வாளர் இங்க என்ன ஆய்வு பண்ண வந்தீங்க? எப்ப பார்த்தாலும் பைக்குள்ள 2 சனை வச்சுட்டே சுத்துறா அப்படிங்க. இந்த பையனை தள்ளி உட்காருங்க நடுவர்களே. இந்த பையனுக்கெல்லாம் குடும்பத்தை பத்தி என்ன தெரியும்னு கேட்கிறேன். ஆனா நடுவர்களே வாழ்க்கையில சந்தோஷமே பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தாங்க. எனக்கெல்லாம் கல்யாணமாயி 5 வருஷம் ஆச்சுங்க. என்ன இப்படி சொல்றீங்க? என்ன நடுவர்களே நம்ப முடியலையா? உண்மையிலே நம்ப முடியல. உண்மையா நடுவர்களே எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சா? 5 வருஷம் தான் ஆச்சு. 5 வருஷம் தான் ஆச்சு. இருக்காது. என்ன சொல்றீங்க? 3 வருஷம் இருக்குமா? இல்ல நடுவர்களே அப்படியெல்லாம் இல்லை. 5 வருஷம் ஆச்சு நடுவர்களே. நீங்க இப்படி போய் ஆச்சாம்டா. ஆமா நடுவர்களே. ஆனா கல்யாணமாயி எனக்கு 5 வருஷம் தான் ஆச்சு. என் பேரனுக்கு தான் 17 வயசு. உண்மைதாங்க. தட்டி விடுறாங்க. 17 வயசுல வந்து ஆயா கோவிச்சிட்டு கிளம்பிடுச்சா? கோவிச்சிட்டு கிளம்பலீங்க. பேரனுக்கு 14 வயசு ஆச்சு. மருமக கூப்பிடுதுன்னு போகுது. ஆனா உண்மையிலே நடுவர்களே கல்யாணம் ஆகி 5 வருஷம் 17 வயசு பேரன் இருக்கேன்னு சொல்லிக்கிறேன். 17 வயசு பேரனுக்குற பாட்டி கூட மேடையில பியூட்டியா நிக்கிறானா தாரம் வீட்டுல அழகா குடும்பத்தை நடத்துறான்னு அர்த்தம் நடுவர்களே. பாருங்க தாயின் உட்காந்துருக்கிறது 3 காடு வா வாங்குது வீடு போவாங்க உட்காந்துருக்கு. 3 ஒண்ணுங்கிறது நிலையே அது அது அங்கிட்டு நிலையே. ஆமா எல்லாம் அப்படி உட்காந்துருக்குது. உண்மையாவே நடுவர்களே தாய் தாய் தாய்னு பேசிட்டு 2 பேர் வந்து அடுத்தவன ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறதுக்கு ரெடியா இருக்குது இல்ல. நான் என்ன கேட்கறேன், கல்யாணம் பண்ணி பையனை ஒருத்தி கையில புடிச்சு கொடுத்தனே இந்த கிழவி கம்முன்னு ஒதுக்கி உட்கார வேண்டியதானே? காலையில 4 மணிக்கு காப்பி போட்டு கொண்டு வந்து என் பையனுக்கு அப்பதான் கறந்த பால் வச்சு கொடுத்தாதான் இந்த காப்பி வச்சு கொடுத்தாதான் பிடிக்கும் அப்படின்ட்டு நீ ஏன் கொண்டு வர்ற? அந்த காப்பி வச்சு கொடுக்கறத பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டால அந்த வேலையை செய்யக்கூடாது இல்லைங்க. சரி அதுதான் உள்ள. சரி சாப்பாடு செய்யலாம்னு நினைச்சிட்டு சமையல் ரூமுக்கு போனோம்னு வைங்க. இந்தா என் பையனுக்கு முருகலா தோசை சுட்டாதான் பிடிக்கும், உனக்கு சுட தெரியாது தள்ளு அப்படி. நீயே சமைச்சு போடுறதுக்கு நீயே காப்பி வச்சு கொடுக்கறதுக்கு நீயே பொண்டாட்டின்னு ஒருத்தி கூட்டிட்டு வர்ற. அப்படி கேளு சொல்றேன். நீயே சமைச்சு போட்டு நீயே காப்பி வர்றதுக்கு எங்களை எதுக்கு நீ கூட்டிட்டு வந்த? கேளுங்க நடுவர்களே. அப்படி கூட்டிட்டு வந்துட்டு மருமக வேண்டான்னு சொல்லி கொடுக்கறது போற அந்த மாமியாளுங்க தாய்ங்கிற அரைக்கி தான் வந்து சொல்லி கொடுக்கறதுங்க. இது வேற அந்த கடைசியில இருக்கிற அந்த பையன் தாய் 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 அப்படின்னு அத்தனை நாய் பேசி போட்டு போனாரு இல்லைங்க. உண்மையா சொல்றாங்க அவங்க வீட்டுல ஒரு நாள் விருந்துக்கு போலாம்னு போனனுங்க. ரவி வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு போலான்னு போனனுங்க. விருந்துக்கு போலாம் போக கூடாது. அவன் கூப்பிட்டாதான் போகணும். விருந்துக்கு போல இப்படி பைதிக்கிட்டு கிளம்பிட கூடாது. இல்ல நடுவர்களே அந்த பையன் ஒரு நாள் என்ன சொன்னா அப்படி என்கிட்ட, அக்கா ஊரூரா பட்டிமன்றம் போறேக்கா பெருந்துறை வந்தீங்கன்னா தம்பி வீட்டுக்கு வந்துட்டு போக்கான்னு சொன்னா அப்படி. சரி தம்பி நம்மளால ஒரு பெருமையா கூப்பிடுற அப்படியே நானும் போனனுங்க. நான் போனேன்னா தம்பி வாக்கா 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 வராதக்கா வந்துக்கிற வா வா வான்னு உள்ள கூட்டிட்டு போனா அப்படிங்க. கூட்டிட்டு போனோன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுச்சுங்க, பிரியாணி செஞ்சு தட்டுல போட்டுச்சுங்க. ரவி அவங்க அம்மா. நான் பிரியாணின்னா மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன். நான் பிரியாணி சாப்பிடலான்னு பிரியாணி தட்டுல கை வைக்கிறேங்க. வாசல்ல கட்டி இந்த நாய் என்னையவே முறைச்சு பாக்குதுங்க. அம்மா நடுவர்களே இதே மாதிரிதான் இருந்தது. முறைச்சு பாக்குதுங்க என்னைய. எனக்கு பயமாயிடுச்சு. ரவி இங்க வா அந்த நாய்க்கு துளி பிரியாணி போட அப்பதான் நான் சாப்பிடுவேன். அக்கா அதுக்கு நான் வாசல்ல கட்டிருக்க நீ வீட்டுக்குள்ள கறந்துக்க நீ பாட்டுக்கு சாப்பிடுக்க அப்படின்னாரு. நான் மறுபடியும் இப்படின்னு தட்டுல கை வைக்க போறேன். மறுபடியும் நாய் ஆமா நடுவர்களே மறுபடியும் என்னை முறைச்சது. இப்போ எனக்கு என்ன பயமாயி போச்சு, 1/2 கிலோ கறிக்கு ஆசைப்பட்டு 1 கிலோ கறி காணாத போயிடும். நம்ம எதுக்கு இந்த விருந்து சாப்பிடணும்ட்டு ரவி கூப்பிட்டு, ரவி இங்கே பாரு கூப்பிடுங்க அம்மாவை, பிரியாணி போட்டால் பெருசு இல்லை, அந்த நாய்க்கு துளி பிரியாணி பண்ணணும் கூப்பிட்டு அம்மாவை நாய்க்கு துளி பிரியாணி போட சொன்னேன். உள்ளேருந்து வெளியே வந்து அவங்க அம்மா என்ன தெரியுங்களா சொல்லிச்சு, சும்மார் சத்யா அந்த நாய்க்கு ஒரு கெட்ட வழக்கம், அதோட தட்டில் யாருக்கு பிரியாணி போட்டாலும் இப்படித்தான் முறைச்சு பார்க்குங்குது. அப்போ நாய் தட்டில் பிரியாணி சாப்பிட்டாலாக்கா நீ? நாய் தட்டில் பிரியாணி போட்ட ஆளு அவங்க போட்டது பெருசு. நான் சாப்பிடலைங்க நான் ரோசக்காரிங்க. தப்புன்னு பார்சல் பண்ணிருப்பியா? நான் வெளியே வந்து என்னோட தட்டுல போட்டு தான் சாப்பிட்டேன். ஆமா நடுவர்களே என்னங்க நடுவர்களே பிரியாணி கூட நாய் தட்டுல ஓடுற தாய் நல்லதாயின்னு சொல்றாங்களே எப்படி நல்லா இருக்கும்னு கேக்குறேன். ஆனா அதே பொண்டாட்டி புருஷனுக்கு என்ன பிடிக்கும், கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூண்டி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எது என்று உண்ணும் உணவில் கூட உறவை பார்ப்பவள் தாரம் நடுவர்களே. அதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இவங்கனால. எனக்கு கல்யாணம் ஆனது நடுவர்களே எனக்கெல்லாம் 3 மாமியாளுங்க. அதுக்கு மாமனார் சந்தேகப்படாதீங்க. சின்ன மாமியா பெரிய மாமியா குட்டி மாமியா அப்படி அந்த மாதிரி 3 மாமியாளுங்க. என்ற மாமியாரோட சேர்த்து 4 மாமியாலும் ஆயிடுச்சு. கூட்டு குடும்பமா இருந்து பாருங்க. நான் கல்யாணம் ஆயிட்டேன். என் புருஷன் கூட நான் ஏதாவது சின்ன 4 வார்த்தை பேசணும்னு நினைக்கணும் இல்லைங்க. இந்த வயசு இந்த 4 எங்கேயுமே போறது இல்லைங்க. என்னையவே சுத்தி வர்றதுங்க. எங்க நான் நிக்கிறேன்னா நான் போய் என் புருஷன் கிட்ட பேசிட்டா என்ன பண்றது, பின்னால் நின்று எங்களவே சனிப்பார்வை விடாது பார்க்கும் எங்களவே பார்த்துட்டு நின்றுச்சு. நான் ஒரு ஐடியா பண்ணேன். நான் யாரு
மகாராஜன் தலைமையில பட்டிமன்றம் பேசுறேன். எனக்கு ஒரு சமயோசித புத்தி இருக்கும்ல. நான் மாமாட்ட சொன்னேன், மாமா இங்க பாருங்க, உங்க அம்மாளுக்கு 4 பேரும் நம்மளை பேச கூட மாட்டாங்க, நம்ம 2 பேரும் தனியா பேசணும்னு நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன். நான் சொல்றபடி கேளுங்க மாமா, நான் சந்தோஷமா பேசலாம்னு. சொல்லுடினாரு. நான் சொன்னேன், கூட்டமா இருக்கிற இடத்துல நீங்க நின்றுட்டுருங்க, நான் பாட்டுக்கு எங்கேயாவது நின்றுட்டு இந்த காது குடையிற மாதிரி குடையிறேன். அந்த காது குடையறதுல ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. இப்ப நீங்க காது குடைஞ்சிங்கன்னா இப்ப குளிச்சுட்டு வந்து தண்ணி எடுக்கிறீங்கன்னு வைங்க, தலையெல்லாம் தவட்டுவீங்க, இந்த காதுக்குள்ள இருக்கிற தண்ணி இந்த ஆள்காட்டி விரல் இதானே, இதை வச்சு இப்படி இப்படின்னு ஆட்டி தானே தண்ணி எடுப்பீங்க. இனிமேல் அப்படியெல்லாம் தண்ணி எடுக்காதீங்க. ஆனால் நல்லா கேட்டுக்குங்க, இந்த கட்டை விரலுக்கு என்ன வேலை, சும்மா தான் இருக்குது. இந்த கட்டை விரலை வச்சு இந்த காதுக்குள்ள தண்ணி எடுக்கணும். தண்ணி எடுக்கும்போது இந்த 4 விரல் சும்மா தான் இருக்கு. இப்படி இப்படி இருக்கும்போது அப்படி புருஷனவோ பொண்டாட்டியோ பார்த்து இப்படி கூப்பிடணும், அப்படி கூப்பிடணும். ஓகா ஏங்க நடுவுல போன மேடையில் சொன்னாயின்னு. ஆமாம், நான் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுவோம்னு. சரி, என் பொண்டாட்டி கல்யாணத்தில் ஒரு 10 பொம்பளைகளோட பேசிக்கிட்டு இருந்தா. சரி, அவளை தனியாக கூப்பிடுவோம்னு இப்படி ஆட்டுனேன். சரி, என் பொண்டாட்டி பார்க்கல, பக்கத்தில் இருந்த 4 பேரும் பார்த்துட்டு நம்ம 4 பேரையும் தாண்டி அவன் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டாளுங்க. இது எனக்கு தேவையா? பொண்டாட்டி பார்க்கும்போது கூப்பிடணும் நடுவர்களே. நான் என் மாமா பார்க்கும்போது கூப்பிட்டேன், மாமா வந்தாருங்க, நாங்கள் 2 சந்தோஷமா பேசணும் நடுவர்களே. அந்த சந்தோஷம் அந்த தாய்ங்கிறவங்க வந்து நின்றுக்கிட்டு கெடுக்கிறாங்களே, அந்த தாய் இருந்தா குடும்பம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்னு எப்படி இருக்கும்? தையல்ங்கிறது இப்போ ஒரு பெண்ணுக்கு பேரே தையல்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் தையல்னு கொடுத்தாங்க தெரியுங்களா? 3 ரூபா கொடுத்து ஊசி வாங்குவோம், 300 ரூபா கொடுத்து கத்திரிக்கோள் வாங்குவோம். ஆனா இந்த 3 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய ஊசியை கொண்டே கைமறதையா இந்த காகிதத்திலேயே எங்கேயாவது வைப்போம். ஆனா 300 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய கத்திரிக்கோளை கைமறதையா எங்க வேணாலும் வச்சிருவோம். ஏன் தெரியுங்களா? இந்த 300 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய கத்திரிக்கோள் ஒன்னா இருக்கிற துணியை 2ஆ பிரிக்குது. ஆனா 3 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய ஊசி 2ஆ இருக்கிற துணியை ஒன்னா இணைக்குதுங்க. பெண் என்பவளும் வீட்டிற்கு வரக்கூடிய தாரம் என்பவளும் புகுந்த வீடு பிறந்த வீடு என்று இருக்கும் 2 குடும்பங்களையும் இணைக்கும் தையல் என்பதால் தான் பெண்ணுக்கு தையல்னு பேர் கொடுத்தாங்க. அவ எத்தனை வடிவத்துல இருப்பா. நகையும் நட்டும் போட்டு இருந்தா சொன்ன லட்சுமி, அவன் நகையும் முன்னையும் வாங்கி தந்தா தானிய லட்சுமி, மானகாக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, மானகாக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, எதிலும் மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி. எத்தனை லட்சுமி பாருங்கய்யா, இவங்க என்ன லட்சுமி கூறுங்கய்யா, நம்ம அத்தனை பேருக்கும் படியலக்கும் அண்ணன் லட்சுமி ஆகுமையா, அட அண்ணன் லட்சுமி ஆகுமையா. வரதப்பா வரதப்பா வருதப்பா, கஞ்சி கடையும் தன்னை தலையை தாங்கி வஞ்சி வருதப்பா. நான் நிறுத்தினாலும் இசை நிக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா? அவருக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. வீட்டு ஞாபகம் அவருக்கா? என்ன நடுவர்களே, ஏங்க அப்படி சொல்லிட்டீங்க? அவனுக்கு வந்திருக்கான், அவருக்கு இவருக்கு எந்த காலத்திலையும் வீட்டு ஞாபகம் வராது. நாங்களாம் ஒரு செட்டு வராது. ஆனா உண்மையிலே நடுவர்களே, இப்ப மாமியாருங்கிறவங்க அம்மாங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் நடுவர்களே? ஒரு வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்க போறோம், நம்மளோட வாழ்த்தி வழி அனுப்பணும்ல. நல்லா பட்டிமன்றம் பேசுற கிளம்பி வர்றங்க கண்டபடி திட்டுதுங்க என்னைய. காலையில எந்திரிக்கிறோம், மேக்கப்பை போடுறோம், பேக்கை மாட்டிக்கிறோம், சீலையை கட்டுறோம், போறோம் வர்றோம், என்ன பண்றோம்னு தெரியலன்னு கண்டபடி திட்டுதுங்க. நான் அழுகவே இல்லையா அத்தனை வார்த்தைக்கும்? ஏன் அழுகல? அழுத மேக்கப் கலைஞ்சிரும். இப்போ மேக்கப்ல தான் வண்டி ஓடுது. நான் அழுகவே இல்லைங்க. இது என்னமோ திட்டிட்டு போகுது. நான் ஒரு ஐடியா பண்ணேன். நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? இங்க பாருங்க அத்தை, அடிக்கடி திட்டிட்டே இருக்காதீங்க, எந்த ப்ரோக்ராம் போனாலும் சரி உங்களுக்கு 200 ரூபா டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த தாய்ங்கிற கிழவி என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? இந்த 200 ரூபா வேணும்னு என்னை காலையில் 5 மணிக்கு எழுப்பி, இன்னைக்கு நிகழ்ச்சி இல்லையா கிளம்பு, நிகழ்ச்சி இல்லையா கிளம்பு, எனக்கு நிகழ்ச்சி இல்லைனாலும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் குறைந்து துரத்தி விட்டுருதுங்க. அப்படி ஒரு நாள் ஒரு 4 நாள் நிகழ்ச்சி பட்டுக்கோட்டை பக்கம் போயிட்டேங்க. நான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு நிகழ்ச்சி இல்லைன்னு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து தூங்கியிருக்கேன். தஞ்சாவூர்ல வந்து ஐயோ யாரும் கூப்பிட மாட்டாங்க, வீட்டுல இருந்தா ஒரு மாதிரி நினைக்கிறாங்கன்னு தூக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் படுத்துக்கிறது. இப்படி ஒரு ஆள். நான் ஒரு 4 நாள் பட்டிமன்றம் போயிட்டேங்க. பட்டுக்கோட்டை முடிச்சுட்டு 5ஆவது நாள் வீட்டுக்கு வந்த பாருங்க. வீட்டுக்கு வந்து கதவு திறக்கலான்னு கேட்ல கை வைக்கிறங்க, மொட்டை மாடியிலிருந்து ஒரு சவுண்டு. கேட் எல்லாம் திறந்துதான் கிடக்குது. வா, இந்த 4 நாளைக்கு 800 ரூபா கிடைக்கும்னு 800 ரூபா கனவுல கிளவி மாடியில் முழிச்சுக்கிட்டே கொண்டிருந்துருக்குது. நான் என்ன பண்ணேன், சரி கேட் திறந்துக்கலாம், கேட்டை திறந்து உள்ளே போனேங்க. இது இறங்கி என்னை பார்க்க வந்தது. படிக்கட்டில் இறங்கி வர்றம்மா 3ஆவது படிக்கட்டில் கால் வைக்கிறதுக்கு பதிலாக 5ஆவது படிக்கட்டில் கால் வச்சிருச்சுங்க. 800 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு. ஆமாம், ஆசைப்பட்டு கட 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 கட
கடகடன்னு உருண்டு வந்ததுங்க. நான் யாரு? மகாராஜன் தலைமையில பேசுற ஆளு. எனக்கு புத்திசாலித்தனம் இருக்கும்ல இருக்கு. நான் நம்மளுக்கு ஒரு 25 வருஷம் வளர்த்தி வாலிபம் பண்ணி ஒரு மனுஷனை நம்மளுக்கு வாக்கப்பட வச்சிருக்குதே, அந்த அம்மா உருண்டு வரும்போது சும்மா நிக்கலாமான்னு கீழே நின்னுட்டு அரகரா 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 அரகரான்னு மடங்க உருண்டு வந்தேன், கால் விழுந்துருச்சுங்க. அரகரா அரகரா நீ ஆமாங்க, ஓடி போய் தூக்கல. உருண்டு எப்படினாலும் கீழே தானே வரும். நம்ம டீம்ல பேசுறாள், எப்படி அரகரா தான் போடணும். நம்ம இதுக்கு மேல போய் கூப்பிடணும். அதனால நான் கீழே நின்று அரகரா போட்டா அது உருண்டு வந்து காலில் விழுந்துச்சுங்க. பட்டனை தூக்கி அழகா ஆட்டால போட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டேங்க. நல்ல 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 மருமக தானே, நான் நல்ல தாரம் தானே, என்னதான் இருந்தாலும் தாயாச்சேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டேங்க. அங்க போய் டாக்டர் என்ன பண்ணாருங்க, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்னை பார்த்து அப்படின்னாரு. அவருக்கு ஒரு 90 வயசு இருக்குமா? இல்ல நடுவர் அவர்களே, இல்ல உன்னைய பார்த்து என்ன வயசு? எனக்கு என்ன 100 வயசு ஆச்சு, அவர் 90 வயசு சொல்றதுக்கு. அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு சின்ன வயசு தாங்க. எப்படி சொன்னா இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னாரு நடுவர்களே. சுண்டுவாதமா இருக்குமோ? இப்ப நான் என்ன பண்ண தெரியுங்களா, டாக்டரை பார்த்து அப்படின்னு நானு, ஏன்னா டாக்டர் சொன்ன மாதிரியே நானும் சொன்னேன். இப்ப டாக்டர் சொல்லி நான் அவசரப்பட டாக்டர் உன்னை பார்த்து எப்படி சொன்னாரு அப்படின்னாரு. நீ எப்படி சொன்ன அப்படின்னு அந்த திசை கரெக்டாக வித்தியாசம் தெரியுதா? டாக்டர் இந்த அக்கா பார்த்து இந்த அக்கா இந்த பக்கம் சொல்லி இருக்கு, சூப்பர். நான் அப்படின்னு சொன்ன பாருங்க, டாக்டர் டக்குன்னு எங்கிட்ட ஒடியாந்துட்டாரு. ஒடியாந்து என்ன விஷயம் அப்படின்னாரு. நீங்கள் தான் முதல்ல கூப்பிட்டீங்க, நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். இல்லைல்ல, உங்கள் மாமியார் உருண்டு வந்ததில் இந்த சிறுநாக்கு கொஞ்சம் பெருசாக நீட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, சிறுநாக்கை கட் பண்ணால் 5000 ரூபாய் ஆகும்னாரு. நான் சொன்னேன், வெளியே தொங்குற பெரிய நாக்கையும் கட் பண்ணிருங்க, 50,000 தர்றேன். என்ன இப்போ பெருசும் இல்லை சின்னதும் இல்லைன்னு வீட்டுக்குள்ள பெப்பங்குதுங்க. வாழ்க்கை அமோகமா போயிட்டு இருக்குதுங்க. 800 ரூபா கொடுத்தியா கொடுக்கலையாக்கா? அதை கொடுக்குறேன். கேட்டதுக்கு இந்த பெருநாக்க நறுக்கி இருக்க நீ நறுக்கிட்ட நடுவர் அவர்களே. வாழ்க்கையில சரியான ஏன் பொண்டாட்டியவா? ஆமா, உங்க இது கேக்குது. இந்த அக்காவை டாக்டர், இந்த அக்கா டாக்டர் அப்படி கூப்பிட்டு, நான் என் பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவேன்னு கேக்குது. அவ கூட்டத்துல நிப்பா, எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? மோதிரத்தோடு அடிச்சு விட்டனடா. என்ன நொழிக்காத, அவளை கூப்பிடும் தேவையா எனக்குப்பா? இப்ப நாங்க டாக்டர் கூப்பிடுறோமா? டாக்டர் கூப்பிடணும், இந்த அக்காவுக்கு சிரிப்பு பாரு. டாக்டர் வர்றாரா? டாக்டர் வந்தவொடனே வைத்தியம் பார்க்க சொல்லாது டாக்டர். ஆமா நடுவர்களே, வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா போய்கிட்டு இருக்குதுங்க. நம்மளுக்கு வேண்டாம்னா ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கணுங்க. இப்ப நிறைய சாதாரண ஆளு நினைச்சுக்காதீங்க. மாசத்துல 30 நாள்னா நான் 35 பட்டிமன்றம் போற ஆளு. வீட்டுல நான் சாப்பாடு செய்யறதுக்கெல்லாம் மாட்டவே மாட்டேன். நான் மாட்டவே மாட்டேனுங்களா. இந்த கிழவிதான் எதையாவது சமைச்சு கொடுக்கும், இவரும் எதையாவது சாப்பிட்டுட்டு வீட்டுல கிடந்தாரு. ஆனா பார்த்தாக்குங்க, நான் வர்ற பக்கமெல்லாம் இப்ப இன்னைக்கு நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம்ல, இது மாதிரி நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. நான் குண்டா குஷ்கு முஷ்குன்னு ஆயிட்டேன். மாமா பார்த்தா அப்படியே ஒல்லியா இருந்தாருங்க. இந்த கிழவி சமைச்சு போடுற சாப்பாடு சரியில்லைங்க. நான் பார்த்தேன், மாமாட்ட சொன்னேன், மாமா இனிமேல் உங்கள் அம்மா சமையல சாப்பிடாதீங்க, நீங்களே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்குங்கன்னு. இவர் சொன்னார், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் அம்மா ஒன்றுமே பழக்கி உள்ளினார். நான் சொன்னேன், எதுக்கு மாமா கவலைப்படுறீங்க, தாரம்னு நான் ஒருத்தி இருக்கிறேன்ல, நான் உங்களுக்கு புக்கு வாங்கி தர, சமைத்து பாருன்னு. இதை பார்த்து ஏதாவது பழகிக்கிங்க மாமான்னு சமைத்து பாருன்னு புக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டுனுங்க. இவர் நான் 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு போகிறேங்க, அப்படியே சோஃபாவில் படுத்து அந்த சமைத்து போகிற புக்கை படிச்சுட்டு இருந்தார். எனக்கு பெருமை பீத்தக்கலையம் தாங்க முடியல. நம்ம வாங்கி கொடுத்த புக்கை புருஷன் இவ்வளவு சின்சியராக படிக்கிறாருன்னு, ஏமாம்மா ஏதாவது கற்றுக்கிட்டீங்களாண்ணே? ஏய் உப்புமா செஞ்சு பழகிருக்கிறேன்டி அப்படின்னாரு. எனக்கு உப்புமானாலே பிடிக்காதுங்க. இருந்தாலும் மாமா செஞ்ச உப்புமா வச்சேன்னு, மாமா நீங்கள் போய் உப்புமா செய்யுங்க, நான் அந்த துணியை துவைச்சி போட்டு வரேன்னு 4 நாள் துணியை 2 மணி நேரம் துவைச்சேங்க. துவைச்சிட்டு வெளியே வந்து பார்க்குறேன், சமையல் ரூமுக்குள்ளே போன மனுஷன் வெளியவே காணுங்க. எனக்கு எப்படி இருக்கும்? உப்புமாவையும் காணும், கட்டின புருஷனையும் காணும். எனக்கு கப்புன்னு ஆகி போச்சு. உப்புமாக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சுடுதண்ணி வச்சுட்டு வெங்காயம் மிளகா அரைஞ்சா 10 நிமிஷம். அதே வெங்காயம் மிளகா அரைஞ்சு தாளிச்சு பச்சை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ரவை போட்டோம்னா 20 நிமிஷம். இந்த உப்புமாக்கு மனுஷனை காணமேன்னு உள்ளே போய் எட்டி பார்க்கணுங்க, சிலிண்டரை கட்டி பிடிச்சி உட்காந்துருக்குறாருங்க. நான் கேட்டேன் உங்களாட்டவே. நான் போய் அப்படி உங்களாட்ட சாதாரணமெல்லாம் கேட்கல, போனோன்னு முதுகுல ரையின்னு ஒன்று விட்டேன். எந்திரிச்சாரு,
4 நாள் கழிச்சு நான் தான் வந்துட்டேன்ல, எதுக்கு அந்த சிலிண்டர் கட்டி பிடிச்சி உட்காந்துருக்குறீங்கன்னு. உடனே சொன்னார், நீ தானே புக் வாங்கி கொடுத்தா, புக்கில் போட்டிருக்குதுன்னாரு. எடுத்து படித்து பார்க்குறேங்க, உப்புமா செய்தபின் சிலிண்டரை அணைக்கவும்னு போட்டிருக்குதுங்க. நீ 10 நாளாக பட்டிமன்றத்துக்கு போயிட்ட, அவர் எந்த நினப்புல போய் சிலிண்டர் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சுட்டு வந்து நடுவர்களே. அக்கா உன் சைஸும் சிலிண்டர் ஒரே சைஸா இருந்திருக்காத, சிலிண்டர் கட்டி இருக்கலாம். ஆனா நடுவர்களே, அப்படி இருந்தாலும் கூட புருஷனை பெருமையா நாங்க சொல்லுவோம் நடுவர்களே. வீரத்தில கட்ட பொம்மே, சூரத்தில உமை தோற, ரோஷத்தில நீயும் ஒரு தேசிங்கு ராசா. வீரத்தில கட்ட பொம்மே, சூரத்தில உமை தோற, ரோஷத்தில நீயும் ஒரு தேசிங்கு ராசா. சங்கந்தா எனக்கு சிங்கந்தா, அந்த கதை அப்போ அட இப்போ நம்ம சொந்த கதை சொல்லு. நினப்புல கட்டி வச்சேன் நெஞ்சுக்குள்ள நில்லு, உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சேன் மத்தியிலே, மச்சான் பொட்டு வச்சேன் மத்தியிலே, நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா. விட்டு போனா உதிர்ந்து போகும் வாசனை ரோசா. எவ்வளவு அழகு நடுவர்களே. நடுவர்களே, நகைச்சுவைக்காக மனைவிங்கிற விஷயத்தை நீங்க கொண்டு வந்து இறக்கி பேசினாலும் கூட மனைவிங்கிறவ எப்படிப்பட்டவ தெரியுமா நடுவர்களே? இப்போ நம்ம எல்லாம் கொரோனா காலம் முடிஞ்சு நம்ம எல்லாம் சந்தோஷமா கூட்டமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொரோனா காலத்தில் நமக்கெல்லாம் பட்டிமன்றம் இல்லைங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மிலிட்ரியில் வேலை செய்யணும் அண்ணனோட ஒரு ஒய்ஃப் இப்படி இருக்காங்க. அந்த அக்கா சொன்னாங்க, உனக்கு தான் கொரோனா காலமாச்சே பட்டிமன்றம் இல்லையா, எங்கிட்ட வந்து 2 நிமிஷம் பேசி உனக்கு காசு தரேனாங்க. நம்ம தான் காசுனா உடனே போய் பேசிடுவோம். நான் உடனே அந்த அக்காட்ட வாக்கா நான் பேசுறேன்னு 10 நிமிஷம் பேசுறதுக்கு உட்காந்து தயார் பண்ணிட்டு போய் உட்காந்தாங்க. அக்கா மைக்குன்னு, மைக்கெல்லாம் இல்லை, அந்த டம்ளர் அப்படின்னு டம்ளர் கொடுத்ததுங்க, வாங்கி மைக்காட்ட பிடிச்சி அப்படின்னுங்க. இந்த அக்காவுக்கு செல்போன்ல ஒரு மெசேஜ் வந்ததுங்க, மைக்க அப்படின்னு பழகின இடம். அப்படி நீங்க பாருங்க, பழகின இடம். சரி நடுவர்களே, அண்ணன் நல்ல அண்ணன் நடுவர்களே, மஞ்சையா இருந்தாலும் கஞ்சையா இருந்தாலும் நல்லா இருப்பாரு. ஆனா உண்மையில இருமுனம் பாருங்க. உடனே செல்போன்ல அக்காக்கு ஒரு மெசேஜ் வந்ததுங்க. எடுத்தது பார்த்தது என்னை பார்த்து போது நிறுத்து அப்படின்ட்டு அஞ்சுக்குள்ள போயிருச்சுங்க. என்னடா அது இருமலுக்கே போது நிறுத்துட்டு போயிருச்சேன்ட்டு அடுத்த நாள் பார்த்தாங்க. அடுத்த நாள் வா பேசுன்னு உட்கார்ந்தது. நான் இருமுனே செல்போன்ல மெசேஜ் வந்தது, எடுத்தது பார்த்தது போதுன்ட்டு போயிருச்சுங்க. 5 நாள் பார்த்துட்டு 6வது நாள் எனக்கு சரியான கோபம். இங்க பாருக்கா, பேசுன்னு கூப்பிடுறேன், பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செல்போன்ல ஒரு மெசேஜ் வருது, பார்க்குறேன், எந்திரிச்சு பாரு என்ன விஷயம் அப்படின்னு. உடனே அக்கா சொல்லிச்சு, ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணன் காஷ்மீரில் இருக்காரு, மிலிட்ரியில் வேலை செய்கிறாராச்சு, அண்ணனை போய் தினம் ஏடிஎம்மில் 100 ரூபா பணம் எடுன்னு சொன்னேன், உங்கள் அண்ணன் பணம் எடுத்துட்டாருங்கிற மெசேஜ் எனக்கு வரும், அதை பார்த்துட்டு நான் சந்தோஷமாக தூங்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே எனக்கு கோபம், என்னக்கா நீ, அவர் ரோந்து பணியில் கடும் குளிரில் வேலை செய்கிறாரு, அந்த மனுஷனை போய் தினம் லைனில் நின்று 100 ரூபா பணம் எடுக்க சொல்லிக்கிறேன், ஒரு 1000 ரூபா பணம் எடுத்து அண்ணனை வச்சுக்க சொல்ல வேண்டியதானே. அந்த அக்கா சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? தாரம்ங்கிற அந்த உறவு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இல்லை சத்யா, 1000 ரூபா பணம் எடுத்தா எனக்கு 10 நாளைக்கு ஒரு மெசேஜ் தான் வரும். நான் சொன்னதை கேட்டு தினம் தினம் என் பேச்சுப்படி 100 ரூபா உங்க அண்ணா ஏடிஎம்ல எடுத்தாருன்னா தினம் தினம் அவர் பணம் எடுத்துட்டாருங்கிற மெசேஜ் எனக்கு வரும். உங்க அண்ணன் உயிரோட தான் இருக்காருங்கிற சந்தோஷத்துல நான் தூங்க போவேன்னு ஒரு தாரம் சொல்றான்னு சொன்னா அதுதாங்க வாழ்க்கை. உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரமா, நான் தூங்கியானதையா பலகாலந்தா, அந்த மக மாமன் மக முரசேரத்தா, பெத்தவங்க ஆசையெல்லாம் நிறைவேறத்தா, என் உடலும் சுருமா ஒட்டிக்கொண்ட மாமனே, நீ கட்டி கழிச்சாலும் என்னோட காவலே, என் உடலும் சுருமா ஒட்டிக்கொண்ட மாமனே, நீ தட்டி கழிச்சாலும் என்னோட காவலே, நான் மஞ்சத்தில் குளிச்சு நெஞ்சத்தில் வாடுறேன், எப்பத்தான் வருவீங்க உன்னம் ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, ஏன் மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செலவும் மேலதானே சமைச்சேனே. எங்கேயோ பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கணவனை கூட இங்கிருந்து வழிநடத்தக்கூடிய உறவு எது என்று கேட்டால் தாரம் என்ற உறவு தான் நடுவர்களே. நல்லா இருக்கிற கணவன் மனைவி வாழ்றது பிரச்சனை இல்லைங்க, நல்லா இல்லாமல் இருக்கிறவங்க வாழ்வையும் கூட அந்த தாரம் தாங்க கைதூக்கி கொடுக்குறா. ஏன்னா நம்மளுக்கு காஃபி டே நிறுவனம் மட்டும் நம்மளுக்கு தெரியும் நடுவர்களே, அதை யார் நடத்துனாங்க, யார் அது ஓனர்லாம் தெரியாது. அதோட ஓனர் யாருன்னு கேட்டால் ஆந்திர முன்னாள் முதலமைச்சரோட பொண்ணு மாளவிகாங்கிற பொண்ணு.
இந்த காஃபி டே நிறுவனம் 7500 கோடி நஷ்டமாயிருச்சு, நஷ்டத்தில் ஓடுது. மாளவிகாவோட கணவன் என்ன நினைக்கிறாரு, 7500 கோடியை எப்போ நம்ம திருப்பி எடுக்கிறது, நம்ம நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னு மன உளைச்சலாகி தற்கொலை பண்ணிக்கிறாருங்க. தற்கொலை பண்ணணும்னு இந்த தாரம் என்ன பண்ணுறா தெரியுங்களா, அவள் இவரோடு சேர்ந்து தற்கொலை பண்ணலிங்க, அந்த நிறுவனத்தை தன் கையில் எடுக்கிறா. தம் புருஷனால் நிர்வகிக்க முடியாத அந்த நிர்வாகத்தை தன் கையில் எடுத்து எண்ணி ஒரே வருஷத்தில் 7500 கோடி கடனாக இருந்த அந்த நிறுவனத்தை வெறும் 3000 கோடி கடனாக குறைத்து காமித்து ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து தன் நிதி நிலைமையும் உயர்த்தி கொண்டாள் என்றால் தாயினால் முடியாதது தாரத்தினால் முடியும் என்பது உண்மை நடுவர்களே. அதனால்தான் குடும்பத்தின் மிகுந்த மகிழ்ச்சிக்கு காரணம் தாரமே 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 என்று கூறி விதையில் தொடங்கி விறகில் முடிகிறது மரத்தின் வாழ்க்கை, விதையில் தொடங்கி விறகில் முடிகிறது மரத்தின் வாழ்க்கை, கருவில் தொடங்கி கல்லறையில் முடிகிறது மனிதனின் வாழ்க்கை. இருக்கும் வரை நாமும் சிரிப்போம், மற்றவர்களையும் சிரிக்க வைப்போம். உங்கள் கைதட்டலில் கரையும் அன்பு சகோதரி. நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. கடைசியா முடிக்கும் போது சொன்னாங்க, காஃபி டே ஓனர் இறந்து போயிட்டாரு, அவர் மனைவி அந்த நிறுவனத்தை மீட்டு எடுத்தாங்க. உண்மையிலே அந்த மனைவிக்காக ஒரு பாராட்டு கொடுங்க. இதே தமிழ்நாட்டில் ஒரு பிரியாணிக்காக 2 பிள்ளைய கொண்டுட்டு போனவனு இந்த நாட்டில் இருக்கத்தான் செய்கிறான். போனாலா போகலையா? அபிராமின்னு ஒரு பொண்ணு பிரியாணிக்காரனுக்கு ஆசைப்பட்டு பிள்ளைய கொண்டு விட்டு அபிராமின்னு போயிட்டான். இப்போ நாளைக்கு பட்டிமன்றம் கேட்பாங்க, பட்டிமன்றம் எப்படி இருந்துச்சு, எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, தீர்ப்பு எப்படி, வேணாப்பா எனக்கு வரமாட்டேது, எனக்கு வராது, நான் ட்ரை பண்ணி மாட்டிக்கிறக்கூடாது. உண்மையிலே இப்போ பட்டிமன்றம் நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கு. இங்கிட்டு ஒருத்தர் பேசணும், இங்கிட்டு ஒரு அம்மா பேசணும். நல்லா ரசிக்கிறீங்க. மற்ற ஊர்லனா பிடிக்கலைன்னா போயிடுவாங்க, இங்கே அங்கேயே படுத்துருக்குறாங்க. அப்பப்போ முடிச்சு பார்க்குறாங்க, இன்னும் போகலைன்னு டொப்புன்னு படுத்துக்கிறாங்க. இந்த டீலிங் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. யாரையும் எழுப்பி மட்டும் விட்டுறாதீங்க, போகாதீங்க. நேற்று ஒரு அம்மா பாதி பட்டிமன்றத்தில் எந்திரிச்சு போய் இன்னும் தூங்க முடியாமல் சுற்றி தெரியுது. என்னம்மா கேட்குறேன், ஓ முகம் குப்பு குப்புன்னு வந்து போகுதான். அதுவும் சாமிலாம் போய் அடித்து மந்திரிச்சிருக்காங்க, ஒன்றும் இல்லை. இப்போ என்னடா இது முகம் மாறுறதுக்கு என்ன முகமாத்த பண்ணணும்னு போய் சோசியத்தை கேட்டுக்க சொல்லியிருக்கான். கோழியை அடித்து அந்த அம்மாவுக்கே குழம்பு வச்சு கொடுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஊருன்னு கேட்டு சொல்கிறேன், போயிட்டு வந்துடும். நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி தர சொல்லியிருக்காங்களாம். அதை சாப்பிட முடியாதுன்னா தம்பியை கூட்டிகிட்டு போ, பிதிக்கி விட்டு வந்துடுவேன். இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர், அருமை தம்பி புலவர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள்.